அப்புறம் லேடீஸ் வெரி வெரி காமன்லி அஃபெக்டிங் லேடீஸ் மோஸ்ட்லி மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் போது அவங்களுக்கு வந்து கால் கனமாகிறது, லோவர் அப்டமன் கனமாகிறது, காஃப் மசிலில் ஸ்வெல்லிங் ஆகிறது, கிராம்ப்ஸ் வரதுலாம் ரொம்ப அந்த பீரியட்ஸ் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிப்பீட்டட் ப்ரெக்னென்சி, மல்டிபிள் ப்ரெக்னென்சி வர நபர்களுக்கு இந்த வேரிகோஸ் வெயினுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்புறம் காலில் ஏற்கனவே பிளட் கிளாட் வந்த நபர்கள், ஓல்டு பீப்புள், இயற்கையாகவே ஓல்டேஜில் வெயின்ஸோட அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் இயற்கையாகவே வீக் ஆகிடும். ஓல்டேஜ் பீப்புள் அவங்களுக்குலாம் ரத்தத்தை ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஃப்ராக்சர் வந்த நபர்கள், பிளட் கிளாட் வந்த நபர்கள், இந்த மாதிரி வந்து பலவித காரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் வரும்னா, மார்னிங் வந்து கால் வீக்கமோ வலியோ இருக்காது. ஆனால் டியூரிங் த டே டைம் கொஞ்சம் நின்று வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கால் வீங்கிறது. அது வீக்கம்னா எங்கே வரும்னா, முக்கால்வாசி ஆங்கிள் ஜாயிண்ட் பக்கத்தில் கால் வீக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஜாஸ்தியாக காஃப் மசில் கூட கால் ஸ்வெல்லிங், அதுவரையில் கால் ஸ்வெல்லிங் வரதை நம்ம பார்க்கலாம். படுத்து தூங்கி ஏஞ்சாங்கன்னா கால் ஸ்வெல்லிங் அடுத்த காலில் கம்ப்ளீட்டாக வத்திடும். இந்த மாதிரியான ஒரு சிம்டம் டே ஆன் அண்ட் ஆஃப் பார்த்துட்டே இருக்கலாம். அப்புறம் காஃப் மசிலில் நல்லா நைட் ஆனால் படுக்கும்போது கிராம்ப்ஸ், நல்லா டைட்டான கிராம்ப்ஸ் வரலாம். ரெண்டாவது கால் வந்து அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் பக்கத்தில் ஸ்கின் கலர் மாறலாம். இனிஷியலாக ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கலாம், போக ஸ்கின் பிளாக் ஆகிட்டு அரிப்பு ஏற்படலாம்ல. அந்த அரிப்பு ஏற்பட பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காலில் தோல் கருப்பாயிடுச்சு, இது தோல் வியாதி, இதுக்கான உள் காரணம் தெரியாமல் தோல் டாக்டர் பார்க்குறது, அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ்ன்னு நினச்சிட்டு பல ஆண்டு காலம் ஸ்கின் டாக்டர்கிட்டே பார்த்து அப்புறம் கடைசியில் வந்து அந்த ஸ்கின்ல வந்து அரிப்பு ஏற்பட்டு புண் வந்து ஆறாத ஒரு சூழ்நிலை தான் லேட்டாக வரதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான நம்ம வந்து ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணி இதை நம்ம வந்து குணப்படுத்தக்கூடிய வைத்திய முறைகள் இருக்கும்போது நம்ம இவ்வளோ டிலே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காமனாக நம்ம அஃபெக்ட் ஆகிறத பார்க்கலாம்.